எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்? ஏன்னா ரொம்ப சந்தேகப்படுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். சாவரி, என்ன பிரேக்கப் பண்ணும்போது மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சோ. சரி, இப்போ ஆதிக்கத்துக்கு இங்கே வந்து புதங்கின்னு இருக்கேன். இல்லை, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்காக அந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணி நம்ம திரும்பவும் ஒன்று சேர்ந்து. எது? திரும்ப வந்து சேர்றமா? நீ நீ வந்து ஏதோ குழப்பத்தில் பேசின்னு இருக்க. கொஞ்ச நேரம் விட்டு அதுவாக சரியாதோ. நீ என்ன ஆளை விடு. என்ன பண்ற? சஞ்சு ப்ளீஸ், சஞ்சு ப்ளீஸ், என்ன வேணும்னு சொல்லாத சஞ்சு ப்ளீஸ், சஞ்சு ப்ளீஸ். அந்த சீனெல்லாம் இங்கே இல்லை, நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. இல்லை, நான் கிளம்ப மாட்டேன். நான் போன வாட்டி தான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் ஒன்று மிஸ் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் சஞ்சு, நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கலாம். இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு. முடியாது. ப்ளீஸ் சஞ்சு, நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்றாவே இருக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சஞ்சு, ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணுற? ஏண்டா ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா? இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன், இங்க பாத்துட்டு இருக்கேன். கனவா? அதான் பார்த்தேன், என்னதான் சம்மந்தமே இல்லாமல் வராதே. ஷப்பா, நான் பாதை வெளியே வச்சிருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். பாதை வெளியே வச்சிருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆளுக்கு சொன்னா புரியாதா? என்னது இது? கனவுல பார்த்து நேரம் தான் இருக்குது. ஒரு வேளை பிரபையா இருக்குமோ? காட், என்னது இது? நைட்டில் கனவுல அனுப்பி என் தூக்கத்தை கெடுத்தீங்க. இப்போ நேரில் வர வச்சு என் வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா? என்ன சஞ்சய், எப்படி இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே போய் பேசலாமா? உள்ளலாம் வரவேணா, நீ எதுவாக இருந்தாலும் அங்கேருந்தே பேசிட்டு கிளம்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன். எப்படியா நான் வெளியே நிற்க வச்சு பேசுவேன்? உன்னால் வெளியே நிற்க வச்சு பேசுகிறதே பெரிய விஷயம். நீ நீ முதல்ல கிளம்ப. பக்கத்தில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. யாரை கேட்டு பண்ணி உள்ள வந்தேன்? எதுக்கு இப்போ அழுவுற? நீ அழுவுறது வெளியே கேட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஸ்க்ரீன் பிளே ஏதாவது ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஃபஸ்ட்டு முதல்ல அழுவுற நிப்பாத்து. நீ முதல்ல இங்கே வாயேன். எதுக்கு இப்போ அழுவுற? நல்லா இருக்கியா சஞ்சீவ்? இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ நீ வந்துட்டியே, நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம். கனவு வந்த அதே ஹேர் ஸ்டைலு, அதே ட்ரெஸ்ஸு, அதே ஹேண்ட்பேக் வேற. அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. சஞ்சீவ், என்னாச்சு? நீ ஓகே தானே? சஞ்சீவ், ஆர் யூ ஓகே? இல்லை, நீ ரொம்ப பதட்டமாக இருக்க. நான் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்து வரேன். நீ போய் உட்கார. ஐயோ, எல்லாம் அதே மாதிரி நடக்குது. பயமா இருக்கே. ஆமா,
கனவை பார்த்து நான் ஏன் லைக் பண்ணணும்? அப்படி பார்த்தோன்னா இந்நேரத்துக்கு என் ஆள் வந்து என்ன அரைஞ்சிருக்கணும்ல. அப்போ அது ஃபேக். இருந்தாலும் சொல்லி வச்ச மாதிரியே ட்ரெஸ்ஸும் டைலாகும் ஒரே மாதிரி பேசுகிறாள். ஒருவேளை உண்மையாக இருந்தா ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவளை அனுப்ப வேண்டியதா. இன்னும் நீ என் மேலே கோவமா இருக்கல்ல? எல்லாம் ஜென்டில்மேனை பிரேக்கப் பண்ணப்போ யோசிச்சிருக்கணும். இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? சஞ்சீவ் என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. நீ முதல்ல தண்ணி குடிச்சிட்டு நீ கிளம்பு. என்ன? நான் வேணா டோர் ஓப்பன் பண்ணவா? டோரில் கை வச்சு என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? கம்மல் வாய் கிழிச்சுவேன். என்ன சொன்ன? ஆமாடி, அப்படியே திட்டுவேன். தேவைப்பட்ட பீப் கூட போட்டு திட்டு வண்டி. என்ன? அவன் போயிட்டாப்பா. நீ என்ன கிளம்பு ப்ளீஸ். நீ கமிட்டடா? ஆமாம், நான் கமிட்டட் தான். உன்னால நல்லா இருப்பா, நல்லா பார்த்துக்கிறான், 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். போதுமா எக்ஸு? நீ முதல்ல இங்கே கிளம்பு. சொல்லுடி. ஏய் எவ்வளோ நேரம்டா பெல் அடிக்கிறது? நான் குளிச்சுட்டு இருந்தேம்மா, அதான் எடுக்க முடியல. குளிச்சிட்டு இருக்கியா? நான் வேணா வந்து முதுகு தேய்ச்சி விடவா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து ரொமான்ஸாக வேற பேசுகிறாளே. இப்போ ஒரு மாட்டுக்கு முதுகு அரிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? மாடுக்கு முதுகு அரிச்சா செவரில் போய் ரசம். அதேதாம்மா, நானும் போய் செவத்தில் போய் சொரிஞ்சுப்பேன். அடிச்சு எரும மாடு. ஆமாம், நான் எரும மாடு தான். சரி சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓகேம்மா. சரி, வீட்டில் யாராவது இருக்காங்களா? வீட்டுக்கு வெளியே ஈஸ் இருக்கே. ஹலோ, கேட்குறாம்மா? பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தேன்னா அதான் சிக்னல் கேட்கல போல. அது வந்து நான் வீடு காலி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்லம்மா, வீடு பார்க்க ஆள் வந்திருந்தாங்க. ஒருவேளை அவங்க வச்சு போயிருப்பாங்க போல. ஓ, நீங்கள் அங்கேயே வச்சுருங்க, வந்து எடுத்துப்பாங்க. சரி, நீ குளிச்சுட்டு வந்து சீக்கிரமாக எனக்கு கால் பண்ணு. ஓகேம்மா. சஞ்சீவ், அப்போ நீ நிஜமாவே கமிட்டடா? ஏதோ சரியில்லையே. ஏன் நான் கம்மிட் ஆகக்கூடாதா? இல்லை, பிரேக்கப் பண்ணோடனே ஹார்ட் பிரேக்கில் அப்படியே இருப்பேன்னு நினச்சேன். நீ என்னன்னா இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்க? உனக்கு வெக்கமே இல்லை மேடம். பிரேக்கப் பண்ண 6 மாதத்துலேயே மை வேர்ல்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டவதான் நீ. பிளாக் பண்ண என்னையே நான் பார்க்கணும்னு சொல்லி மறுபடியும் அன்பிளாக் பண்ணி நான் பார்த்து முடிச்ச உடனே மறுபடியும் பிளாக் பண்ணவதானே நீ. இதில் ஹார்ட் பிரேக்கை பற்றி நீ பேசுகிற. இதை பாரு, இப்போ நீ யாரை லவ் பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கோ, நான் விரும்பலை, பிடிக்கலை. என்னை கஷ்டப்படுத்தி போனவ தானே நீ. அப்படியே போயிடு, திரும்ப வராத. என் லைஃப்பை எனக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க. தயவு செய்து கெடுத்துடாத ப்ளீஸ். சஞ்சீவ், நீ கமிட்டட்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சாரி. அப்போ இப்போ தெரிஞ்சிச்சுல, கிளம்பு வா.
ஒரு நிமிஷம் இரு. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் போயிருக்க மாட்டான். கண்டிப்பாக அவள் டோர் கிட்ட தான் இருப்பாள். ஸோ அதனால் நீ என்ன குறிச்சிரு. ஹே என்ன விளையாடுறியா? இங்க இருந்து எனக்கு கீழே குதிக்க சொல்ற? உனக்கு என்ன இது புதுசா? அது ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் டெய்லியும் போய் எல்லார் வீட்லையும் ஏறி குதிச்சுட்டு இருக்கேனா? யாருக்கு தெரியும்? ஹலோ இதை பாரு, நானே நம்ம பண்ணதெல்லாம் ஒரு லவ்னு நினச்சி அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹார்ட் பிரேக் ஆனவன் நான். இப்போதான் ஒருத்தி என் லைஃப்பில் வந்து என் லைஃப்பை கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு. தயவு செஞ்சு அது கெடுத்துடாத. ஸோ ப்ளீஸ் நீ கிளம்பு. இவ்வளோ நேரமாடா குளிக்கிற? இவ்வளோ நேரம் தான் குதிக்கணும் ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? சரி, என்ன சொல்லாமல் வந்திருக்கேன்? ஏன் வந்தா என்ன, இங்கேயே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவியா? அப்படி இல்லைம்மா, நீ வேற. வெயில் ஓவரா அடிக்குது, கத்துருவ போல. சரி உள்ள போலவா? யாருமா? நான் இப்போ நான் வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு போனேன். என்னோட செப்பலை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுக்க வந்தேன். நீங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருந்தீங்களா? சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். செப்பல் வீடு காலி பண்ண போறேன்னு சொல்லியிருந்தல, அவங்க செப்பல் விட்டு போயிருக்காங்க போல. எடுத்துக்கோங்க, நீ வா போலாம். தம்பி, அது ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டை வேற யாருக்கும் ரெண்ட் கொடுத்துட்டாங்களா? நான் எனக்கு வேற வீடு பார்த்துக்கிறேன். சூப்பர்க்கா. ஓகே பை. பை. பாப்பா. நல்ல வேலை, கனவுலே இந்த குத்தி நான் காப்பாற்றிட்ட கடவுளே நீ.